கிஷ்கிந்தையின் அரசனான வாலிக்கு அவனது தம்பியான சுக்ரீவன் சேவை செய்து வந்தான். வாலிக்கு மயவி என்ற அசுரனுடன் ஒரு பெண்ணின் காரணத்தினால் பெரும் முன்விரோதம் இருந்தது. இந்நிலையில் மயவி வாலியை போருக்கு அழைத்தான். வாலி மிகுந்த கோபத்துடன் மாளிகையை விட்டு வெளியேற சுக்ரீவனும் வாலியை பின்தொடர்ந்தான். வாலியை கண்டு பயந்த மயவி புதர்கள் நிறைந்த ஆழமான இருண்ட குகைக்குள் நுழைந்தான். அந்த குகையின் வாயிலை காவல் காக்குமாறு சுக்ரீவனுக்கு கட்டளையிட்ட வாலி மயவி என்ற அசுரனுடன் போரிட அந்த குகைக்குள் சென்றான். குகைக்குள் சென்ற வாலி 1 வருடம் கழிந்த பின்னரும் வெளியே வருவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை. அப்போது அந்த குகையிலிருந்து இரத்தம் வெளியேறுவதையும் பல்வேறு அசுரர்களின் குரலையும் கேட்ட சுக்ரீவன் வாலியின் குரலை கேட்க முடியாததால் வாலி கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தீர்மானித்தான். உடனே சுக்ரீவன் அந்த குகையின் உள்ளே இருந்த அசுரர்கள் வெளியே வர முடியாதபடி குகையின் வாயிலை ஒரு பெரும் பாறையினால் மூடினான். பின் தன் சகோதரன் வாலிக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்குகளை செய்துவிட்டு சுக்ரீவன் கிஷ்கிந்தைக்கு திரும்பினான். கிஷ்கிந்தையின் அமைச்சர்கள் சுக்ரீவனை அரியணையில் அமர்த்தி அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்தனர். சுக்ரீவனும் நீதி நெறிப்படி அரசாளத் தொடங்கினான். சில மாதங்கள் கழித்து எல்லோரும் வியக்கும் வகையில் வாலி மயவி என்ற அந்த அசுரனை கொன்றுவிட்டு கிஷ்கிந்தைக்கு திரும்பினான். சுக்ரீவனை அரியணையில் கண்ட வாலி கடும் கோபம் கொண்டு அமைச்சர்களை கைது செய்தான். ஆனால் சுக்ரீவனோ தனது சகோதரனுடன் சண்டையிடாமல் அவன் மீதுள்ள மரியாதையால் பணிவுடன் ராஜ கிரீடத்தை வாலியின் காலடியில் வைத்து வணங்கினான். தான் ஒருபோதும் பலவந்தமாக ராஜ்யத்தை பறிக்க எண்ணியதில்லை என்றும் தனது உள்நோக்கமற்ற குற்றத்தினை மன்னித்து விடுங்கள் என்றும் வேண்டினான் சுக்ரீவன். ஆனால் வாலியின் கோபம் சற்றும் தணியவில்லை. குகையின் வாயிலை மூடிவிட்டு ராஜ்யத்தை கைப்பற்றியதாக சுக்ரீவன் மீது குற்றம் சாட்டினான். சுக்ரீவனுடைய மனைவி சொத்துக்கள் உட்பட அனைத்தையும் பறித்துவிட்டு உடுத்தியிருந்த ஒரே உடையுடன் அவனை ராஜ்யத்தை விட்டே வெளியேற்றினான் வாலி. குற்றம் ஏதும் செய்யாத சுக்ரீவனுக்கு வாலி அளித்த அநீதியானது சுக்ரீவனை ராமரிடம் சரணடைய செய்தது. வாலியை கொன்று சுக்ரீவனின் மனைவியை மீட்டுத் தருவதாக ஸ்ரீராமர் சுக்ரீவனிடம் உறுதியளித்தார். அதற்கு பிரதிபலனாக சீதையை தேடுவதில் தானும் வானர சேனைகளும் தங்களுக்கு உதவுவோம் என்று சுக்ரீவன் ஸ்ரீராமரிடம் உறுதியளித்தான். அதன் விளைவாக வாலியுடன் சுக்ரீவன் சண்டையிட்டான். அப்போது பகவான் ராமர் ஒரு மரத்திற்கு பின்னால் மறைந்து நின்று வாலியை வதம் செய்து நீதியை நிலைநாட்டினார். ஸ்ரீராமரின் அம்பினால் பாதிக்கப்பட்ட வாலி கடும் கோபம் கொண்டு பல்வேறு கேள்விகளை ஸ்ரீராமரிடம் முன்வைத்தான். அந்த கேள்விகள் அனைத்திற்கும் ஒன்றன் பின் ஒன்றாக ராமர் பதிலளித்தார். மன்னர் என்பவர் வாய்மை, மன்னிக்கும் தன்மை, மன உறுதி ஆகிய தன்மைகளுடன் தீயோர்களை தண்டிப்பவராக இருக்க வேண்டும். மன்னரின் இந்த நல்ல குணங்களை நீங்கள் முழுமையாக பெற்றுள்ளீர்கள் என்று நினைத்தேன். குற்றமற்ற என்னை நீங்கள் எதிர்கொள்ள மாட்டீர்கள் என்று நான் நினைத்தேன் என வாலி ஸ்ரீராமரிடம் முறையிட்டான். நான் குற்றம் செய்தவன் அல்ல என்ற வாலியின் வாதத்தினை ஸ்ரீராமர் பின்வருமாறு முறியடித்தார். காமத்தாலும் பேராசையாலும் நீ பாவகரமான செயல்களை செய்தாய். குறிப்பாக உனது தம்பி சுக்ரீவனின் மனைவியான ருமாவை கைப்பற்றி அவளை உனது மனைவியாக்கிக் கொண்டாய். இந்த ஒரு பாவச் செயலே போதும் நான் உன்னை தண்டிப்பதற்கு. மகள், மருமகள், சகோதரி, சகோதரனின் மனைவி ஆகியோருடன் உறவு வைப்பவர்களுக்கு மரணமே தகுந்த தண்டனை. ஒரு அரசன் பாவம் செய்தவனை கொல்லவில்லை என்றால் அந்த பாவம் அரசனுக்கே வந்து சேரும். இவ்வாறு ஸ்ரீராமர் வாலி முன்வைத்த கேள்விக்கு பதிலளித்தார். நான் தனிப்பட்ட முறையில் உமக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை.
நான் உம்முடைய நாட்டிலோ நகரத்திலோ எந்த தீங்கும் செய்யவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னை கொல்ல உமக்கு என்ன அதிகாரம் உண்டு என்ற வாலியின் கேள்விக்கு ஸ்ரீராமர் பின்வரும் பதிலை வழங்கினார். மலைகள், காடுகள், நதிகள் உட்பட இந்த முழு பூமியும் அதிலுள்ள அனைத்தும் இக்ஷவாகு வம்சத்தினரின் ஆட்சிக்கு உட்பட்டது. இக்ஷ்வாகு வம்ச அரசர்களுக்கு எல்லா மனிதர்களையும் விலங்குகளையும் தண்டிப்பதற்கான முழு அதிகாரம் உள்ளது. மன்னரான பரதரின் கட்டளைப்படி நீதியிலிருந்து விலகியோரை தண்டிக்கும் அதிகாரம் எனக்கு உண்டு. காடுகளில் வாழும் மிருகங்களான நாங்கள் பழங்களையும் கிழங்குகளையும் உண்டு வாழ்பவர்கள் என்று கூறிய வாலி, குரங்கான தன்னை சகோதரனின் மனைவியுடன் கொண்ட உறவிற்காக தண்டிக்க கூடாது என்று வாதிட்டான். குரங்குகளை கொல்வது எதற்கும் பயனற்றது. குரங்கின் தோலை உடுத்த முடியாது. குரங்கின் மயிரும் எலும்புகளும் புறக்கணிக்கப்படுகின்றன. குரங்கின் மாமிசத்தை கூட உண்ண முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று வாலி மேலும் ஸ்ரீராமரிடம் கேட்டான். வாலி தன்னை வெறும் குரங்காக அடையாளம் காட்டிக்கொள்ள நினைத்தான். ஆனால் வாலி சாதாரண குரங்கா என்பதை பார்ப்போம். வேத கடமைகளான சந்தியாவந்தனம், சூரியோபஸ்தனம் போன்றவற்றிற்காக வாலி விரதங்களை அனுஷ்டிப்பதுண்டு. இதை வைத்து பார்க்கும்போது வானரங்கள் சாதாரண மிருகங்களை காட்டிலும் உயர்ந்தவை என்பதை உணரலாம். இருப்பினும் வாலியின் வாதத்திற்கு ஸ்ரீராமர் பின்வருமாறு பதிலளித்தார். மக்கள் மிருகங்களை பிடிக்கும்போது சில நேரங்களில் நேரடியாகவும், சில நேரங்களில் மறைமுகமாகவும், சில நேரங்களில் தந்திரமாகவும் செயல்படுவதுண்டு. மேலும் சத்திரியர்கள் வேட்டையாடும் போது கவனமின்றி இருக்கும் மிருகங்களை மறைவான இடத்திலிருந்து அம்புகளால் தாக்குவதுண்டு. நீ ஒரு வானரம் என்பதால் மறைந்திருந்து முன்னறிவிப்பின்றி உன்னை தாக்கியதில் எந்த குற்றமும் இல்லை. மேலும் யாரேனும் தனக்கு நேராக நின்று போரிட்டால் அவர்களின் சக்தியில் பாதி தனக்கு வந்துவிட வேண்டும் என்று வாலி ஒரு வரம் பெற்று இருந்தான். இருப்பினும் பகவான் ஸ்ரீராமர் அனைத்து சக்திகளையும் கொண்டவர். வரம் தரும் தேவர்களுக்கும் அவரே சக்தி அளிக்கிறார் என்பதால் வரத்தை மீறி அவரால் சுலபமாக வாலியை வதம் செய்திருக்க முடியும். ஆனாலும் தேவர்கள் வாலிக்கு கொடுத்த வரத்தை காக்கவும், தேவர்களின் மதிப்பை குறைத்துவிட வேண்டாம் என்பதற்காகவும் பகவான் ராமர் வாலியை மறைந்திருந்து வதம் செய்தார். வாலியின் வாதங்களில் இன்னொன்று, சுக்ரீவனிடமிருந்து உதவி பெறுவதற்காக என்னை கொல்ல துணிந்தீர்கள். ஆனால் நீங்கள் என்னை முதலில் அணுகியிருந்தால் உமது மனைவியை கடத்தி சென்ற அந்த ராவணனை நான் ஒரே நாளில் இங்கு கொண்டு வந்திருப்பேன். அதுவும் அவனை கொல்லாமல் கயிற்றால் கட்டி தங்களிடம் கொண்டு வந்திருப்பேன். சீதையை தங்களுக்கு அர்ப்பணித்திருப்பேன். இதற்கு ஸ்ரீராமர் அளித்த பதில், தர்ம சாஸ்திரங்களின்படி ஒரு மன்னன் தனது எதிரியை வெற்றி கொள்ள நட்புடைய இன்னொரு மன்னனின் உதவியை நாடலாம். அதன்படி உன்னை கொல்வதாக நான் சுக்ரீவனுக்கு உறுதியளித்தேன். சத்திரியன் கொடுத்த வாக்கை மீறுவதில்லை என்பதால் அந்த வாக்கை தற்போது நான் நிறைவேற்றியுள்ளேன். நீ தர்மத்தின் விதிகளை மீறியவன். மேலும் நீ எனது நண்பனான சுக்ரீவனின் எதிரி என்பதால் எனக்கும் நீ எதிரியே. இவ்வாறு வாலியின் கேள்விகளுக்கு ஸ்ரீராமர் பதிலளித்தார். முதலில் ஸ்ரீராமரை எதிர்த்து கூக்குரலிட்ட வாலி ராமரின் அறிவு நிறைந்த வார்த்தைகளை கேட்ட பின்னர் தனது மோசமான செயல்களை எண்ணி வெட்கப்பட்டான். பின் வாலி ஸ்ரீராமரிடம், மனிதரில் மாணிக்கமே, தாங்கள் கூறியது அனைத்தும் உண்மை. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் தவறு செய்தவன். அறியாமையால் கடினமாக பேசிய என்னை மன்னித்து கருணையை பொழிய வேண்டுகிறேன் என்று கூப்பிய கரங்களுடன் வாலி ஸ்ரீராமரிடம் வேண்டினான். பிறகு பகவான் ஸ்ரீராமர்
நீ செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவித்து விட்டாய். தற்போது எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விட்டாய் என்று வாலிக்கு உறுதியளித்தார். ஸ்ரீராமரின் வார்த்தைகளாலும் அம்பினாலும் புனிதமடைந்த வாலி மோட்சத்தையும் உன்னத இலக்கையும் அடைந்தான். இவையெல்லாம் வாலி மீது பகவான் ஸ்ரீராமர் கொண்ட கருணையே. பகவான் ஸ்ரீராமர் தனது செயலின் நியாயத்தை வாலியிடம் தெளிவுபடுத்தினார். வாலியும் அதனை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீராமரிடம் சரணடைந்தான். வாலிக்கு கருணை வழங்கவும் கடக்க முடியாத பிறப்பு இறப்பு என்னும் மாபெரும் சமுத்திரத்தில் இருந்து வாலியை விடுவிக்கவுமே ராமர் வாலியை கொன்றார். இதன் மூலமாக பகவான் தனது லீலைகளின் பூரணமான தன்மையை வெளிப்படுத்துகிறார். அவரது லீலைகள் அனைத்தும் நன்மைக்காகவே. ஸ்ரீராமர் ஒருவரை ஆசீர்வதித்து இன்னொருவரை வதம் செய்தாலும் இருவருமே உண்மையில் பலனடைகின்றனர். இதுவே ராமலீலைகளின் உன்னத தன்மை. இறைவனின் முன்பாக உடலை நீத்தல் மாபெரும் பாக்கியம். பகவான் கிருஷ்ணரின் முன்பாக உடலை நீத்த பீஷ்மதேவரின் மாபெரும் அதிர்ஷ்டத்தை ஸ்ரீமத் பாகவதம் புகழ்கிறது. அதுபோலவே பகவான் ராமரால் வதம் செய்யப்பட்டு அவரிடம் மன்னிப்பை வேண்டிய பின்னர் ராமரை பார்த்தபடியே மரணமடைந்த வாலி தனது அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை அடைந்தான்.